ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டே. ஸோ என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, அவள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சிட்டிக்கு போயிட்டு ஏதாவது பேக் அந்த மாதிரி ஏதாவது வாங்கலான்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே போய் எலக்ட்ரானிக் சிட்டி வாங்கி வெளியில் எல்லாம் கடையில எல்லாம் பார்த்து வாங்குறத விட, ஸோ ஏன் நம்மளுக்கு எலக்ட்ரானிக் சிட்டி இருக்கக்கூடிய M5 மாலுக்கு போய் வாங்கினா என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் பிளான் பண்ணி நாங்கள் அவளுக்கு பேக் வாங்குறதுக்காக தான் வந்தோம். ஆனால் எங்களோட கண் எப்போவுமே லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய சாப்பிட்றதுக்கு இருக்குது. அது வேறு மத்தியான டைமாக இருந்துச்சா, நாங்கள் வேறு எல்லோரும் தீனி பண்டாரமாக இருந்தோம். ஸோ நாங்கள் எல்லாம் பிளான் போட்டுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான் போயிருந்தோம். லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம மற்ற பொருட்கள் வாங்குறத விட சாப்பிட்றதுக்கு தான் நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க. அது 250 கிராம் 100 கிராம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நாங்கள் நம்மளோட டியூட்டி டைமில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஏதாவது குறைச்சிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ நான் வாங்கிட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். ஆக்சுவலாக அங்கே திருநெல்வேலி ஹல்வா இருந்துச்சு லாஸ்ட் டைம். அதுக்கப்புறம் அதை எடுத்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். வேறு டைப் ஆஃப் திருநெல்வேலி ஹல்வா இருக்குது. எனக்கு அந்த நம்ம கையில் எடுக்கும்போதில் புழுப்புலான்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹல்வா தான் பிடிக்கும். கொஞ்சம் திக்காக இருக்கிற பிடிக்காது. அப்புறம் நான் என்னென்னா, இந்த கேலிக்கட் பிளாக் ஹல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வாங்கியிருந்தேன். அப்புறம் இது ஜிஞ்சர் பவுடர், இது நான் நிறைய நாள் தேடிட்டே இருந்தேன். ஸோ இது கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாம் 250 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதிலே நான் மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயம்னா பிக்கிள்ஸ் தான். அதில் நான் என்னென்னா, பிக்கிள்னா 238 கிராம் ஒரு லைம் க்ரீன் பிக்கிள் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் நல்ல ஒரு குவான்டிட்டி வாங்கினான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நடத்திட்டு அப்புறம் நாங்கள் எல்லோரும் என் ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு நான் எங்களோட